ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மவுண்ட். ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் படத்தை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரி 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி 18+ டிராமா தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எப்படி ஒரு பி கிரேடட் டிராமா, ரொம்ப வல்கரா எடுத்து வச்சிருக்காங்க. ராம் கோபால் வர்மா டைரக்ஷன்ல படம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. கதையை நம்பி படம் எடுக்காம சதையை நம்பி படம் எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து சாரினா பிடிக்கும். காலேஜுக்கு கூட சாரி கட்டிக்கிட்டு போவாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாலும், அம்மாக்கும் அண்ணனுக்கும் அந்த விஷயம் பிடிக்காம அவங்களை எவ்வளவுதான் கண்டிச்சாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு நாள் நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை சாரியில பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்லயே காதலிக்க தன்னை ஒரு போட்டோகிராஃபர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேச்ச போட்டு நான் உங்களுக்கு நிறைய போட்டோஸ் எடுத்து தரேன்னு சொல்லி வர வச்சு பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. இது பிடிக்காத அண்ணங்காரம் பிடிச்சி ஹீரோவை மிரட்ட நம்ம கதையோட ஹீரோவோட சைக்கோத்தனம் உச்சகட்டத்துக்கு போய் ஹீரோயினை கடத்தி வச்சு பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத சோஷியல் டிராமா மெசேஜா கிளைமேக்ஸ்ல சொல்லி டைரக்டர் என்ன சம்பவம் பண்ணிருக்காருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவியை 18+ டிராமாவா மாத்தி டைரக்டர் மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சீனா தொடவி ட்ரீம் சாங்ல 2 பீஸ்ல ஆட விட்டு பயங்கர கிளாமரா எடுத்து வச்சிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கு. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கண்டென்ட்டுக்காக ஒன் டைம் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ராச்சரிகம் 2025ல ரிலீஸ் ஆன மூவி சன் நெக்ஸ்ட் லைவ்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஸ்டூடெண்ட் பொலிட்டிக்கல் லீடராகவும் இருந்து காலேஜ்ல என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவே ஊருக்குள்ள மிகப்பெரிய மினிஸ்டரா இருக்காரு. அவரோட பையனை அடுத்த வாரிசா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாலும் அவரே சிஎம் சீட்டுக்காக ஆசைப்பட்டு பொண்ணோட காதலை பிரிச்சு கொடூரமான காம கொடூரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. காதலன் ஜெயிலுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கதையோட ஹீரோயின் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் புருஷனால பாதிக்கப்பட்டவங்களை ஒண்ணு சேர்த்து சொந்த புருஷனையே கொலை பண்றது மட்டும் இல்லாம, அப்பா ஆசைப்பட்ட சிஎம் சீட்டுக்கு மாமனாரை வச்சு நம்ம கதையோட ஹீரோயின் எப்படி காய் நகர்த்தி மேல போறாங்க, அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, நம்ம கதையோட ஹீரோ எதிர்த்து என்ன சம்பவம் பண்ண ட்ரை பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 90s 80sல வில்லேஜ்ல நடக்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே மூலியமா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபெமினிசம் பேசி சூப்பரான ஒரு மெசேஜையும் ப்ராப்பரா மூவில கன்வே பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் கேஸ்டிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட் ஒப்பீனியனா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகலையோ, ஆக்ஷன் சீக்வென்ஸை ஹோல்ட் பண்ற அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலா இல்லையோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு நிறைய விஷயம் ஆன் அண்ட் ஆஃபா தான் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பவர்ஃபுல்லான மெசேஜ் உள்ள பொலிட்டிக்கல் டிராமாவை சூப்பரா ஹேண்டில் பண்ணி கிளைமேக்ஸை நீட்டா என் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஆவரேஜாக சிம்பிளாக இருந்தாலும் இன்டர்வல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ்க்காக கண்டிப்பாக படம் பார்ப்பீங்க. இவங்க சொன்ன பொலிட்டிக்கல் மெசேஜ், ஃபெமினிசம் வச்சு இவங்க பேசிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் எப்படி இருக்குங்கிறத இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் டைம் வாட்சபிளான எபோ ஆவரேஜ் தெலுங்கு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் யுத்த கண்டா சாப்டர் 2. 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ண மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட் ரூம்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா அந்த அயோக்கியனை கோர்ட்ல வச்சு சுட்டு தள்ளுறாங்க. அதுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது நம்ம கதையோட ஹீரோ ஒரு லாயரா இருந்து கேஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு சின்னதா பிட் பாக்கெட் 420 கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரைம் கேஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை தெரிஞ்சு நம்ம கதையோட ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்கி பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோயினுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இந்த கோர்ட் ரூம் டிராமா மூலியமா சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டெம்ப்ளேட்டட் கோர்ட் ரூம் டிராமாங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆவரேஜான மூவி, நீட்டான மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசன்ட் வாட்சான கோர்ட் ரூம் டிராமா நீட்டா இருந்துச்சு. சரி, 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி சன் நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படத்துல லால் ஸ்ரீநாத் பாஷினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க, வில்லன் கேங் அவங்களோட உயிரோட வச்சு அழிக்கணும்னு நினைக்கிற டைம்ல இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா இப்போ தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கதையோட ஹீரோ எஃபோர்ட் போட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அட்டகாசம் பண்ணி ஒன் மேன் ஷோவா நிறைய இடத்துல கலக்கவும் ட்ரை பண்ணியிருக்காரு.
எமோஷனல் டிராமா படத்துல செல்ஃப் எடுத்துக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ரிவெஞ்ச் டிராமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே என்கேஜிங்கா ஸ்டோரியோட கனெக்ட் ஆனதுனால வாட்சபிளான ஒரு டீசென்டான மூவின்னு தான் சொல்லுவேன். படத்துல நிறைய லாஜிக் ஹோல்ஸ் இருந்துச்சு. டெக்னிக்கலா படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி எஃபெக்டிவா தான் எடுக்க நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே பெட்டரான ரைட்டிங் தேவைப்படுதுங்கிறது இந்த படத்தை பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல சப்ஜெக்ட் உள்ள கான்செப்ட் உள்ள டிராமா தான். பட் சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய லேயரிங் கான்ஃபிளிக் படத்துல பத்தலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்டா ஓகேஷான டோன்ல நீட்டா தான் கிளைமேக்ஸை எண்ட் பண்ணியிருப்பாங்க. படத்துல பல சீன் ஸ்லோவா ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அவங்க போட்ட ஒரு பிளான்லயுமே லாஜிக் ஹோல்ஸ் இருந்தாலும் அதை வச்சு இவங்க என்ன சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் டிராமா கிரியேட் பண்றாங்கிறது எண்டிங்ல நீட்டா தான் இருக்கு. ஸோ டைம் பாஸ்க்காக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான சப்ஜெக்ட் உள்ள த்ரில்லர் சஸ்பென்ஸ் டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2025 10th கூட OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி 18+ டிராமா தான். மனசுல வச்சுட்டு தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜான லவ் டிராமா ஸ்டோரி அஃபேரோட கலந்து இல்லீகல் டிராமாவா சொசைட்டிக்கு இவங்க என்ன மர்டர் மிஸ்ட்ரி டிராமா மூலியமா மெசேஜ் சொல்லியிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2024ல ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி டப் பண்ணி இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. ஹீரோக்கு இந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்காததுனால வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால ஹீரோயின் கிட்ட டிவர்ஸ் கேட்க நம்ம கதையோட ஹீரோயின் டிவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கூடவே ஹீரோயின் அஃபேர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை 2 பேருமே விட்டுட்டு போற காரணத்தினால அதனால ஹீரோயின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, கஞ்சா அடிச்சுட்டு இவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொசைட்டிக்கு ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணி ரிவெஞ்ச் டிராமா மூலியமா கிளைமேக்ஸ்ல என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கிறது மட்டும்தான் படத்துல நோட்டபிளா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப ஆவரேஜான பி கிரேட் மூவி சப்ஜெக்டா தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. பல சீன்ஸை உருட்டி பரட்டி கசக்கி புளிஞ்சுதான் எடுத்து வச்சிருக்காங்கிறது இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தாலே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே எஃபோர்ட் போட்டு டெடிகேட்டடா வெக்கத்தையும் மானத்தையும் காத்துல பறக்க விட்டு உருண்டு பறந்துருக்காங்க. கஞ்சா அடிச்சு குடிச்சு இந்த ஜென்ரேஷன் மனநிலை எப்படி இருக்குங்கிறத அழகா போட்டிட் பண்ணவும் ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணதா உருட்டி இருக்காங்க. டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இவால்வ திருப்பி போட்டா லவ்வோட எவல்யூஷன் எப்படி இருக்குங்கிறத தான் இந்த படத்துல காட்டணும்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த ரிவர்ஸ் டிராமா மூலியமா படத்தோட டெம்ப்ளேட்டையும் மாத்தி அமைச்சது அந்த ஐடியாலஜி எல்லாமே நல்லா இருந்தாலும் படம் அந்த அளவு கம்ஃபர்டபுளா இல்லாம போயிடுச்சுங்கிறது இந்த படம் பார்த்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது இந்த படத்தோட எண்டிங்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்லோவா ப்ரெடிக்டபிளா பல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்த பல படத்தை இன்ஸ்பயர் பண்ணி VPN போட்டு எடுத்து வச்சவங்களுக்காக தான் உருட்டி பரட்டி இருக்காங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவர்ஸ் ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டாப் 5 டாப் 3 ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you on love you all.